ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் எண்ணெய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இந்த கத்திரிக்காய் எண்ணெய் வறுவல் கூட சாம்பார் சாதம், ரச சாதம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான கத்திரிக்காய் எண்ணெய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் எண்ணெய் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ கத்திரிக்காயை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய் யூஸ் பண்ணும்போது வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பல்லு பூண்டை நல்லா தட்டி எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் காரத்துக்கு பச்சை மிளகாய், இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளி பழத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயை இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கத்திரிக்காய்க்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே இன்னும் கொஞ்சம் காரம் கொடுக்கறதுக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு தண்ணி நிறையாவே ஊற்ற வேண்டியது இல்லைங்க. லைட்டாக தெளிச்சு விட்டாலே போதும். நம்ம வதக்குறதுலேயே உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கத்திரிக்காய் நல்லாவே வெந்திருக்கு. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கத்திரிக்காய் கூட லைட்டாக லெமன் புழிஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க. இந்த கத்திரிக்காய் வறுவல் கூட ரச சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சர்பத் கிட் சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டேஸ்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.